வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மனசாட்சி இது இதயமா மூளையா? பல படங்களில் நாம் பார்த்துருப்போம். ஹீரோ நான் இதை கேட்டு வேலை செய்கிறவன் இல்லைன்னு தலையை காட்டி இதை கேட்டு வேலை செய்கிறவன்னு இதே பகுதியை காட்டியிருப்பார். சரி, மனசாட்சினா என்ன? நாம் செய்த ஒரு விஷயம் சரியா தவறான்னு நமக்கு சுட்டி காட்டுற ஒன்று தான் மனசாட்சி. அப்படி நமக்கு சரி தவற சுட்டி காட்டுற ஒன்று இதயமா மூளையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சிலப்பதிகாரத்தின் கதாநாயகனும் கதாநாயகியுமான கண்ணகியையும் மதுரையை ஆண்ட நெடுஞ்செழிய பாண்டியனையும் நாம் பேசியாகணும். கோவலனும் கண்ணகியும் கணவன் மனைவி. கோவலன் கண்ணகியை விட்டு மாதவியுடன் வாழ்ந்து தன்னுடைய செல்வங்களை எல்லாம் இழந்து திரும்ப மனைவி கண்ணகியிடம் வராரு. எதையாவது இழந்தால்தானே நமக்கெல்லாம் புத்தி வருது. இதற்கு கோவலனும் விதிவிலக்கல்ல. அப்படி அனைத்தையும் இழந்து திரும்ப தன் மனைவி கண்ணகியிடம் வரும்பொழுது கண்ணகி தன் கணவனை நடந்தவைகளை நினைத்து கவலைப்படாதீர்கள், என் ஒற்றைக்கால் சிலம்பை தருகிறேன், அதை விற்று வாருங்கள், நாம் நம் வாழ்க்கையை மறுபடியும் ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி இருவரும் மதுரைக்கு வருகிறார்கள். தன்னுடைய ஒற்றைக்கால் சிலம்பை கொடுத்து கோவலனை அனுப்பி வைக்கிறார் கண்ணகி. கண்ணகியால் மதுரை எரிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவோ என்னவோ அதே நேரத்தில் மதுரையை ஆட்சி செய்து கொண்டிருந்த நெடுஞ்செழிய பாண்டியனின் மனைவியின் ஒற்றைக்கால் சிலம்பு களவு போகிறது. உடனே மன்னர் ராணியின் சிலம்பை களவாண்ட திருடனை பிடித்து வாருங்கள் என்று கூறுகிறார். அப்படி காவலர்கள் திருடனை தேடிக்கொண்டிருக்கும் நேரத்தில் கோவலன் ஒற்றைக்கால் சிலம்பை கடை வீதிகளில் விற்க முற்படுகிறார். இதை பார்த்த காவலாளிகள் இவன்தான் திருடன் என்று முடிவு செய்து நெடுஞ்செழிய மன்னனிடம் அழைத்து வந்து விடுகிறார்கள். கோவலன் கையில் ஒற்றைக்கால் சிலம்பை பார்த்ததும் மன்னன் தீர விசாரிக்காமல் கல்வனை கொன்றுவிடுங்கள் என்று கூறி கோவலனின் தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்படுகிறது. இது எல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ தான் நம்முடைய தலைப்பான எது மனசாட்சிங்கிற விஷயத்துக்குள்ளே வந்திருக்கோம். கோவலன் கொல்லப்பட்ட தகவல் தெரிந்த கண்ணகி நம்மால் மன்னரை எதிர்த்து என்ன செய்துவிட முடியும்? அப்படி செய்தால் கணவன்தான் திரும்பி உயிருடன் வந்துவிடுவாரா? நமக்கும் துரோகம் செய்தவர் தானே நம் கணவர் என்ற கேள்விகளோடு கண்ணகி அமைதியாக இருந்திருக்கலாம். ஆனால் கண்ணகி அப்படி இருக்கவில்லை. தன் கணவன் கல்வன் என்ற களங்கத்தோடு கொல்லப்பட்டார், அந்த களங்கத்தை நாம் துடைத்துவிட வேண்டும் என்ற மனசாட்சி உறுத்தலின் காரணத்தால் தான் தீரா துயரத்தோடும் கோபத்தோடும் அரண்மனைக்கு சென்று தன் சிலம்பை உடைத்து உள்ளிருந்த பரல்களால் தன் கணவன் குற்றமற்றவன் என்று கண்ணகி நிரூபித்தார். இதை கண்ட நெடுஞ்செழிய பாண்டிய மன்னர் நாம் எத்தனையோ போர்களில் எவ்வளவோ உயிர்களை கொன்று இருக்கிறோம், அதுபோல் இதுவும் ஒன்று என்று சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அமைதியாக இருந்திருக்கலாம். அல்லது என் அரசபைக்கு வந்து என்னையே அவமதிக்கிறாயா என்று கண்ணகிக்கும் மரண தண்டனையோ சிறை தண்டனையோ கொடுத்திருக்கலாம். அதிகாரத்தில் இருப்பவர்கள் சாதாரணமாக செய்யக்கூடிய விஷயம்தானே இவை. ஆனால் நெடுஞ்செழிய பாண்டிய மன்னன் ஒரு குற்றமற்றவனை கொன்று ஒரு பெண்ணின் வாழ்வை நிர்மூலமாக்கி விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியான மனசாட்சி உறுத்தவே அதே இடத்திலேயே நெடுஞ்செழிய பாண்டியன் தன் உயிரை மாய்த்து கொண்டார். சரி, மனசாட்சி ஒரு விஷயத்தை சரியா தவறான்னு தீர்மானிக்கக்கூடிய திறன் கொண்டது. அதாவது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ், மெமரி பவர், நாம் செய்தது சரியா தவறான்னு சிந்திக்கக்கூடிய திறன் தான் மனசாட்சி. நமக்குள்ளே இருக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய திறன் மூளைக்கு இருக்கா இதயத்துக்கு இருக்கான்னா, இதயத்துக்கு இரத்தத்தை பம்ப் பண்ணுறது மட்டும்தான் வேலை. அது மட்டும்தான் அதால் முடியும். ஸ்டோரேஜோ மெமரி பவரோ அதுக்கு கிடையாது. இந்த ஸ்டோரேஜ், மெமரி பவர், சிந்திக்கிற திறன், அறிவு இது எல்லாமே மூளைக்கு தான் உண்டு. அதனால் நான் மனசாட்சிப்படி நடந்துக்கிறேன், மனசாட்சியை கேட்டு நடந்துக்கிறேன்னு நாம் சொல்லும்போது நம்முடைய தலைப்பகுதியை காட்டுவோம்.